லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. ஆனால் தீவிரமான ஆசை உங்களுக்கு இருந்தால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நான் என்னோடய மானிட்டரில் நான் ஒரு 6 பேக் பாடியில் என்னோடய தலையை வச்சுட்டு நான் அப்படி அந்த பாத்தில் போகாமல் இந்த பாத்தில் போயிட்டுருக்கேன். அது புரியாமல் நான் இதில் மானிட்டரில் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாத டைம்லேயே எனக்கு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடந்திருக்கு. அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன தெரிஞ்சதுக்கு பிறகு இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற அந்த மெத்தடு வச்சுட்டு என்னோடய 2 ஸ்டாஃப்ஸ் அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணல, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணால் அப்படி ஆகும்னு சொன்னேன். அவங்க அதே மாதிரி பண்ணாங்க. அவங்க லைஃப்லேயும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன்ட்டு அதுக்கு பின்னாலேயே நடந்தது கிடையாது. ஆனால் நடந்த விஷயங்களை நான் பார்க்கும்போது அது லா ஆஃப் அட்ராக்ஷனாக மாறி இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன்னால தான் அது நடந்திருக்குதுன்னு நான் நினச்சிருக்கேன். விஷன் போர்டு அந்த மாதிரி நிறைய நான் அதுவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூழாங்கல்ல மாதிரி ஒன்று போக ஜோப்பில் போட்டு நடந்தா அப்படின்ட்டு அதில் சொன்ன நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நடந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஆடியோவில் உங்கள் இதில் ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. ஆனால் தீவிரமான ஆசை உங்களுக்கு இருந்தால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் சுற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்காது. நீங்கள் என்ன எண்ணம் இருக்குதோ, என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் தீவிரமாக கஷ்டப்பட்டால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு இதில் சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதிலிருந்து நீங்கள் அந்த ஆடியோ கேட்டதுலேருந்து அந்த பைத்தியத்தனத்தை விட்டுட்டேன். அது கூழாங்கல்ல இதில் போடுறது, அதில் போடுறது அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன வேணும் அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும், நான் ஜிம்முக்கு போகணுன்னா நேரத்தை நிற்கணும், நேரத்தை தூங்கணும், சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் நான் ஜிம்மாவேன் 6 பேக் பாடி ஆகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சுற்றி இருந்தால் ஒரு மண்ணும் நடக்காது. ஆனால் எனக்கு ஆசை இருந்தால் அது நடக்கும். எனக்கு ஆசை இருந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்குவேன். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும்னு இங்கே சுற்றிட்டு இருந்தால் அது பைத்தியக்காரத்தானு சொன்னீங்க. அதுதான் பெர்ஃபெக்ட். அது பெர்ஃபெக்ட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் மிஸ்டேக் பண்ணுறதுன்னா, நான் என்னோடய மானிட்டரில் நான் ஒரு 6 பேக் பாடியில் என்னோடய தலையை வச்சுட்டு அது நான் வச்சுட்டு கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அப்புறம் எனக்கு ஜாகுவார் கார் வேணும்ன்ட்டு நான் அதை ஒரு பிக்சரையும் இந்த பிக்சரையும் வீடோட பிக்சரையும் எல்லாம் மானிட்டர்லேயும் எங்கே பார்க்கும்போதோ அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய எய்ம் அங்கே இருக்குது, கோல் அங்கே இருக்குது. நான் அப்படி அந்த பாத்தில் போகாமல் இந்த பாத்தில் போயிட்டுருக்கேன். அது புரியாமல் நான் இதில் மானிட்டரில் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ அதுதான் பைத்தியக்காரன் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ அந்த ஒரு கட்டத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தூக்கி போட்டேன், குப்பையில் போட்டேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மீன்ஸ் ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தில் என்ன கொள்ளுமோ அதுதான் கொள்ளும். இப்போது அதானி இல்லைன்னா அம்பானி அவங்க அப்படி ஆனாங்கன்ட்டு அவங்களும் மனுஷன்தான், அவங்களுக்கு முடியும்னா எனக்கும் முடியும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் சுற்றிட்டு இருந்தால் அது ஃபூலிஷ்னஸ். என்னோடய கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தான் போக முடியும்னு இருக்குது. அதுக்கு மேலே ஆசைப்பட்டு நிராசையாக மாறுறதை விட நம்ம கெப்பாசிட்டிக்கு ஆசைப்பட்டு அந்த லெவலில் எத்திட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒவ்வொரு ஸ்டெப்பில் நின்று அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் வேவ் லெங்த் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிரெயின் ஒர்க் பண்ணுறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். துபாயில் போய் ஒரு யூசப் அலி லுலு குரூப்பு ஆரம்பித்து 1000 அவுட்லெட் பண்ணாங்கன்னா துபாயில் போனவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்காது. அதுக்கு அவரோட திறமை வேறு, அவரோட சொத்து.
அதில் அவர் பேச்சு திறமை இருக்கலாம், கன்வின்சிங் திறமை இருக்கலாம். எனக்கு பேச்சு திறமை கிடையாது, ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபண்ட் ஒரு இன்வெஸ்டரை கொண்டு வரணுன்னா நம்ம பேச்சில் அவங்க விழுவாங்க. அந்த பேச்சில் விழுந்து அவங்க 1 கோடி போடுறதுக்கு 100 கோடி கொண்டு வந்து போடுற அளவுக்கு பேச திறமை இருக்கணும். அந்த பேச்சு திறமை எனக்கு கிடையாது, ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. எனக்கு லிமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் ஃபோட்டோகிராஃபியிலிருந்து ஃபோட்டோகிராஃபியில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ, எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, 1 crore ஸ்டுடியோவில் இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படி யோசிப்பாங்க. அப்போ நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறேன், அந்த சப்ஜெக்ட் இருக்குது. அது மாதிரி எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது. அதை விட்டு நான் யூசப் அலி 100 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ணிட்டாங்க, ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கும் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு போகணுன்னா நான் இருக்கிறது ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே வளரணும்னு நினச்சதுன்னா நான் வேறு பிஸ்னஸ் தான் பார்க்கணும். இந்த பிஸ்னஸ்லேருந்து அதில் ஏற்ற முடியாது. வேறு பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு எனக்கு திறமையும் கிடையாது. என்னோடய திறமை இருக்கிறது ஃபோட்டோகிராஃபியில். நீங்கள் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும்ட்டு நான் இதில் ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி நான் பண்ணுவேன் சுற்றிட்டு இருந்தேன்னா முடியுமா இருக்கும். ஆனால் என்னோடய திறமை வச்சு அது முடியாது. என்னோடய திறமைக்கு முடிகிற ஒரு கட்டம் நான் அடைஞ்சாச்சு. இன்னும் ஒரு அடுத்த கட்டம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 3 ஏக்கரா லேண்ட் எடுத்துகிட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஃபிலிம் சிட்டியும் ஒரு ரிசோர்ட்டு, ஷூட்டிங் லொக்கேஷன் இதெல்லாம் பண்ணலாம். அது என்னால் பண்ண முடியும். அந்த லிமிட்டு பண்ண முடியும். 800 ஏக்கராவில் 8000 ஏக்கரோ 800 ஏக்கரோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி அது நான் பண்ணணும்னு புறப்பட்டால் அது எனக்கு ஏமாற்றம் தான் தரும். ஸோ கெப்பாசிட்டி என்ன? இந்த இது இருக்குல்ல, ஒரு சாங் இருக்கு வைரமுத்தோடு இல்லை, கவிஞரோடு, கண்ணதாசனோடு, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் விழுந்தாலும் தலை குனியாமல் நீ வாழலான்ட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் மெயின். உன்னை எறிந்தால் உனக்கு உலகத்தில் போராடலாம், உலகத்துக்கு கீழே அடக்கலாம். உன்னோட அளவு என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும் சரி, ஆனால் அதுக்கு நீ கேப்பபிளாக இருக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? யூனிவர்ஸ் அதுவும் டெஸ்ட் பண்ணும். அவங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, நான் அதை அவங்களுக்கு கொடுத்தேன். ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும். அந்த பக்கத்தில் இருக்கிறவன் 10 இட்லி சாப்பிட்றான்ட்டு அந்த குழந்தை சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த குழந்தைக்கு அதுதான் கெப்பாசிட்டி. அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டுனா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லிங்கிறது, ஒரு இட்லி கூட நெய் கிடைக்கும், சட்னி கிடைக்கும், மிளகா கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு தேவையான நல்ல டேஸ்டியான இட்லி கிடைக்கும். அது மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் இப்போ புரிஞ்சுருக்கேன். கெப்பாசிட்டி இருந்தால் கிடைக்கும். ஸோ கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதான் சீக்ரெட் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். நம்மளை ஒரு ஒரு எல்லாமே ஒரு திடீர்னு நடந்தாலும் நம்மளால் அது ரன் பண்ண முடியாது. அதுக்கான திறமை நமக்கு இல்லை. எனக்கு அந்த மாலில் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கும்போது அதுக்கு நான் நிறைய அங்கே போய் அந்த கடை கேட்டிருக்கேன். நான் ஷாப்ஸ் அங்கே கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். அந்த டைமில் எனக்கு அந்த திறமையோ அந்த கெப்பாசிட்டியோ ஒன்றுமே இல்லாத டைமில் நான் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு அது ஒரு டைம் வந்தப்போ எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி ஸ்டுடியோ இதில் நிறைய எனக்கு அப்டேட்ஸ் கொண்டு வரணும். இதில் நான் என்னோடய கண்ட்ரோலில் வரணும். அது இவ்வளோ பெரிய 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியணும். எவ்வளோ ஸ்டாஃப் வந்தாலும் எவ்வளோ ஒர்க்கு வந்தாலும் இது என்னோடய கண்ட்ரோலிங் என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரோலிங் பாக்ஸ்க்குள்ளே இது இருக்கணும். எனக்கு இது முடியுங்கிற கட்டத்தில் அடுத்தது எனக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் சும்மா இல்லை தராது. கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் தரும். கெப்பாசிட்டி இல்லாமல் தந்து நிறைய ஏமாந்ததும் நான் பார்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்பித்தேன். எனக்கு அது தெரியாத பிஸ்னஸ்.
ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆச்சு, ஆனால் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் அதுதான் திறமையை வளர்த்திக்கணும். முதல்ல திறமையை வளர்த்திக்கிங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் படிப்படியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்னோட ஒரு நான் கற்றுக்கிட்ட பாடம். என்னோடய ஃபிலாசபின்னா, நான் மேக்ஸிமம் எவ்ரிடே ஸ்டாஃப் மீட்டிங் வைப்பேன். மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு எவ்ரிடே வைக்க பார்க்குறேன். அங்கே இருக்கும்போது எவ்ரி வீக் வச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, மலையாளத்தில் சொல்லுவாங்க, விதிக்கிறது விதிக்கப்படும், சதிக்கிறது சதிக்கப்படும். அதாவது நம்ம ஒரு ஆளை விதிக்கிறோம் இல்லையா, நீ சரியில்லை, நீ அப்படி இப்படிங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இதில் சொல்லணுன்னா, இப்படி நீ ஒரு ஆளை நீ சரியில்லைன்னு சொல்லும்போது இப்படி காமிக்கிறீங்க இல்லையா, இப்படி காமிக்கும்போது ஒரு பேரில் தான் உங்களை காமிக்குது, பாக்கி 3 பேரில் என்ன தான் காமிக்குது. சரியா? இன்னொரு பேரில் நீ பூமியில் தான் நிற்கிறேங்கிறது உணர்த்துது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும்போதும் உன்னை அறியணும். நீ இன்னொருத்தரை குறை சொல்லிருக்கும் போதோ இன்னொரு குறைய நீ 3 மடங்கு குறை உனக்கு இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பூமியில் நில நிற்க முடியுங்கிறது தான் இந்த பாயிண்ட் இருக்குல்ல. இந்த பாயிண்ட் அர்த்தம்னு நான் கற்று வச்சுருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, பூமராங் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது திருப்பி வரும் உங்களுக்கு. அது என்னதாக இருந்தாலும் சரி, நல்லது பண்ணீங்களா நல்லதாக வரும், கெட்டது பண்ணீங்களா கெட்டதாக வரும். அது நான் எப்போவும் என்னோடய ஸ்டாஃபுகளுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். நல்ல எண்ணங்களோடு இருங்க, கெட்ட நம்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களை உருவாக்குறீங்க, உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்குது. உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா, ஹாப்பியாக பேசுங்க, ஹாப்பியாக இருங்க. இல்லை நீங்கள் இன்னொருத்தனை குறை சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு குறையாத்தான் இருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டும் எல்லாம் அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. அதாவது நம்ம சாப்பிட்றது சில சாப்பாடு நமக்கு ஒத்துக்காது, அது உள்ளே போய் அது வாந்தியாகவும் பேதியாகவும் வெளியே வரும். அது வரும்போது அந்த சாப்பிட்டது மட்டும் வெளியே வராது, என்னவும் வரும் கூட நமக்கு உடம்பில் என்னென்ன இருக்குதோ அதையும் இழுத்துட்டு போயிடுவது. நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் அது இது என்னென்ன உள்ளே இருக்குதோ எல்லாத்தையுமே இழுத்துட்டு வெளியே போயிடும். அது மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரை ஏமாத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மட்டும் வெளியே போகாது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதையும் சேர்த்து கொண்டு போகும். டைம் பீங்கும் வேணால் அப்போ உங்களுக்கு தோணலாம், நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு. அது மாதிரி டக் ஆஃப் வார் வேண்டான்னு சொல்லுவேன். சும்மா யார் ஜெயிக்கணுங்கிற டக் ஆஃப் வார், நான் சரி நீங்கள் சரி நீங்கள் 2 ஆள் இழுத்துட்டு இருக்கும்போது யாரும் ஜெயிக்கிறது இல்லை, 2 ஆள் தோக்க தான் செய்கிறாங்க. அதனால் நான் அதை சொல்லுவேன், ஆனால் நிறைய ஆள் கேட்டுக்க மாட்டாங்க. அனுபவம் வரும்போது கற்றுக்குவாங்கங்க, அனுபவம் வரும்போது கற்றுக்கிட்டோம். ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், யாரையும் ஏமாத்தாதீங்க. மீன்ஸ் ஏமாறுறதுங்கிறது பிரச்சனை இல்லை, அது உங்களை தான் பாதிக்கும். ஏமாத்தினா அது நிறைய ஆளை பாதிக்கும்.